ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துங்க. தக்காளியும் நல்லா வதங்கின உடனே கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதில் போட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க. தண்ணி சேர்த்தா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. ஒயிட் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பொரியல். அதுக்கு வந்து நம்ம எண்ணெயிலே கத்திரிக்காய் வதக்கணும். அதுக்கு உப்பு போட்டு லைட்டாக நம்ம மூடி வச்சிடணும் கொஞ்சம் நேரம். அப்போ அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும், வதங்கி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து அந்த பொரியலில் சேர்க்கணும். தேங்காய் வந்து பொரியலில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம ரொம்ப ஒன்றும் வதக்க போகிறதில்ல, லைட்டாக தானே வதக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துங்க. தேங்காய் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.